இங்க பாருங்க, நானும் வேணா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நீங்க டைரக்டா வந்து மணி கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து போன்பே ஜிபே நான் பண்ண மாட்டேன். ஆன்லைன் பேமெண்ட் வசதியை யூஸ் பண்றவங்களுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையா? யார்யா இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? நீங்க என்னங்க, எனக்கு வந்து போன்பே ஜிபேல இருந்து ஒரு 750 rupees கிரெடிட் ஆச்சு. யார் போட்டா அந்த பணத்தை? யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தரோட அக்கவுண்ட்ல இருந்து உனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. ஆமா, நூதன முறையில இப்படி கூடவா திருடுவாங்க? எனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. நான் பார்த்துட்டு நான் வந்து சரி ஓகே சைலண்டா இருந்து திருப்பி கால் பண்ணுவாங்க, ஏதோ ராங்கா வந்துருச்சுன்னு. ராஜ்குமார் ஆக்டர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. நூதன முறையில இங்க பல திருட்டு சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா ஆன்லைன்ல பே பண்றவங்க இன்னும் எச்சரிக்கையோடையும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த பல பேர் நிச்சயமா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 750 ரூபாய் ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அதை திரும்ப கட்ட சொல்லிருக்காங்க. இவங்க சுதாரிச்சுக்கிட்டு அதை கட்ட மாட்டேன், திருப்பி தர மாட்டேன், நேர்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஆன்லைன்ல தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட வற்புறுத்தி இருக்காங்க. அதாவது இவங்களோட ஜிபேவுக்கு யாரோ ஒருத்தங்க 750 ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அந்த 750 ரூபாய் வந்து ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துட்டு வேற வேற நம்பர்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியால இருந்து கால் பண்ணி எனக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்புன்னு கேக்குறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்குமே நடந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேற ஸ்கேம் வந்திருக்குடா. இப்ப என்னோட ஃபாதர்ல ஒரு ரீசன்ட் எஸ்டர்டே அவர் அக்கவுண்ட்ல இருந்து 20,000 rupees போயிருக்கு. 20,000 கூகுள் பே ஒரு பார்ட்டாயிட்டு 2000 தானே எடுத்திருக்கு. போக மெசேஜ் வரலையா பேங்க்ல? மெசேஜ் கூட வரல. பேங்குக்கும் எது இன்ஃபர்மேஷன் நமக்கு நார்மலி நமக்கு கூகுள் பே எல்லாம் போகும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும்ல. இது அப்படி எதுவும் இல்ல. ஆனா இப்ப அவரு இன்னைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. செக் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்கேம் நடந்துருக்கு கூட கண்டுபிடிக்க முடியல. சோ நிறைய இஷ்யூஸ் இப்ப போயிட்டு இருக்கு. சோ எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா ஆமா கண்டிப்பா. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாவும் பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து நிச்சயமா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா அமையும். இந்த மாதிரி ஆன்லைன் முறையில யாராவது வந்து கேட்டா அவங்கள நேர்ல வந்து வாங்கிக்க சொல்லுங்க, முறையான பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.